போ. இல்லை குடும்பனி நேரம் பாரு எவ்வளோ நேரம் ஆகி போச்சுன்னு. வீட்டு வேலை பண்ண காட்டி வாசை கூட்டி சாணி போட்டு பொழுது இந்நேரம் வந்துடுச்சு. காத்தால வந்துடுச்சு வீட்டு வேலை கொஞ்சம் தீர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் வெய்ய அப்படியே பந்தக்காரனாட்ட அடிக்கும். நான் அப்போ காட்டுக்குள்ளே புரிந்து வருது, நம்ம ரோட்லேயே போகலாம். அப்புறம் கூழ் திறந்தாச்சா? இன்னும் இல்லையா? இன்னும் எத்தனை நாள் இருக்குது கூழுக்கு போகிறதுக்கு? 10 நாள் இருக்குதா? 2 நாளா? இன்னும் 10 நாள் இருக்குது. இன்னும் 10 நாள் இருக்குது கூழ் திறக்கிறதுக்கு. அப்புறம் போயிடலாம் கூழுக்கு. போய் நல்லா படி. சரி சரிப்பா. வீட்டுக்காரர் எங்கே எடுத்துறீங்க? பூவா வாயோ. வாசாமி வாழைப்படம் ஒன்று வேணும். ஒடிச்சுக்கிற ஒடிச்சு கொடுக்குமா? ஒடிச்சுக்கிடு. வாழைப்பட புரியல இன்னைக்கு. வந்துடுங்க. வந்துடுறோம். சரி நாங்கள் போயிட்டாரா? சாமி இன்னும் மீன் குட்டி எடுத்து சொல்கிற போ. வாழைப்பூ பறிச்சாச்சு, சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை நல்லா சேர்த்திங்க, நம்ம நல்லது. இந்த நாளையில் கலரை பொறுத்துனா அதிகமாக இருக்குது. இந்த வாழைப்பூவை எப்படி வேணாலும் சேர்த்திக்கங்க. சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கண்ணா தண்ணி வேண்டா கொண்டு வரலையா? மணி தம்பி எங்கடா போயிட்டீங்க? வாங்கடா. நாம் எடுக்கலப்பா. எதில் எடுத்து போடு? போடுற மாதிரி இந்த மாதிரி உள்ள இருக்கிற நரம்பு தொகுல் கொடி எல்லாம் மாடு இதுக்கு மேலே அரிஞ்சு போயிட்டுக்கலாம்.
அது இது பண்ணுமா அது அந்த கீழே போட்டுமா ஒரு எலுமிச்சாம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மட்டும் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி நூல் இருக்கும் உள்ளதா இந்த மாதிரி அது கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகுது. அதை கழுவு தேவையில் போட்டிருக்கீல அது வேஸ்ட்டு தானே, அந்த கையில் வச்சுருக்கோம் அது வேண்டாம். கல் உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே தொப்புள் கொடி இருக்குதா, இந்த நரம்பு எடுத்துவிட்டு இந்த தொப்புள் கொடி எடுத்து விட வேணும். இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து விடுங்க. பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். ஏகணும் நல்லா இதே மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும். பாப்பா ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்ந்து. சரியா தம்பி விரவ எடுத்தா கண்ணு அடுப்பத்த வைக்கலாம். ஏகண்ண விரவ எடுத்தாண்டியா பற்ற வைக்கிறதுக்கு? தம்பி ஒரு கப் எடுத்த சாமி கொண்டாங்கண்ணே. இந்த உப்பும் எலுமிச்சம்பழம் தண்ணி இந்த கப்பெல்லாம் எடுத்துவிடும். தண்ணி வேறு என்ன கலரில் இருக்குதுங்க. வாழைப்பூ அரிஞ்சாச்சு, அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். 2 மூணு கடலை எண்ணெய், எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு, வாழைப்பூ கட்டிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள், ஒரு கொஞ்சமாக உப்பு, இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு வணக்கணும்னா இந்த பூவுக்கு ஒரு துவர்லாம் போயிடும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நல்லா வணங்குது. தம்பியே அட வெங்காயம் தருவீங்கடா, வாங்கடா தம்பி, நேரம் ஆகுது. ஆளுக்கு என்ன தருவீங்களா சாமி? போது நல்லா வணங்கிடுச்சு, இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். இந்த பொடி அள்ளுறதுக்கு ஒரு சின்ன கொண்டா. பொட்டுக்கடலை ஒரு கப்பு இடித்து எடுத்துக்கலாம். நல்லா நெவுன்னு இடித்து எடுத்துக்கலாம். ஒரு சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு கொட்டி நறுக்கிட்டு இடிச்சுக்கலாம்.
மாவு இடித்து எடுத்தாச்சு. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 3 லவங்க, 3 ஏலக்காய், பெருஞ்சீரகம் அரை ஸ்பூனு, கசகசா அரை ஸ்பூனு, ஒரு 15 பல்லு பூண்டு, கொஞ்சம் நுணுக்கி எடுத்துக்கலாம். என்ன இது குழவி கிழவு இந்த அளவுக்கு மஞ்சள் போது மேலே ஆட்டி எடுத்துக்கலாம். அந்த குழவி கழுவி கருமாளு இடித்து வச்ச இஞ்சி பூண்டை ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். நல்லா நெவு மையிட்டு நல்லா மணக்குது பாரு. கம மணக்குது போது. இதுக்கு மேலே வாழைப்பூ கொட்டிக்கலாம். போது இந்த அளவுக்கு இருந்தால் போது வலிச்சு எடுத்துக்கலாம். கண்டு கொண்டாங்கண்டா. விளைஞ்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கீரை 1 கப்பு, கருப்பிலாந்தலை 1 கப்பு, பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 2 கப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். பாப்பா அந்த தேங்காய் எடுத்துட்டு நான் மறந்துட்டேன். தேங்காய் மறந்துட்டேன், ஆட்டிட்டாரு. 2 வச்ச தேங்காயை அதுலேயே போட்டுக்க வேணாம். அப்போ மறந்துட்டேன், இப்போ கொட்டி ஆட்டிக்கலாம். 1/2 கப்பு தேங்காய், மாவு வச்சுக்கலாம். இதுலேயும் வளைச்சி போட்டுக்கலாம். கண்ணே இடிச்சு வச்ச கடலை மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை இடித்து வச்சிருக்குது. அதுக்கு தகுந்தது கொட்டி பேஞ்சிக்கலாம். கொட்டு. பிணைஞ்சி பார்த்துட்டு வேணுமுன்னா போட்டுக்கலாம். வடை மாவு போடுறதுக்கு பேஞ்சு எடுத்துக்கணும். தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். பாப்பா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு கொண்டா. ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு. நல்லா மொறுன்னு இருக்கு. சரியா போகுமா கடலை மாவு கொஞ்சம் ஓடாட்டா? ஒரு 10 மாவு கொண்டா. ஒரு 1/2 ஸ்பூன் கொண்டா. நம்ம தண்ணியாட்டம் இருந்தால் கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் போடு. போதும். 2 மிளகாய், வர மிளகாய். உங்களுக்கு காரம் வேணும்னா 3 கூட சேர்த்து போட்டுக்குங்க. பாப்பா இருந்து முடிய வரனாங்க.
இந்த மாதிரி கணக்காக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கணக்காக உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உருண்டை பிடிச்சி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தீப்பெட்டி கொண்டு போப்போ. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சின்னப்பா அந்த இலையை எடுக்கணும். கொண்டசாமி கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டு. எண்ணெய் சூடேறிட்டான்னு ஒன்று போட்டு பார்க்கலாம். கைக்கு எண்ணெய் தடவி உள்ளாங்காயில் வச்சு இப்படி ஒரு அமுத்தி போட்டுக்கலாம். நல்லா வேக விட்டு தான் திருப்ப வேணும். வேகாத்துக்குன்னு குழா தின்னுனா பிரிஞ்சு போயிடும். நல்லா வேகணும். உருண்டையாக வேணுனாலும் போட்டுக்கலாம். நல்லா வேக விட்டு எடுக்க வேணும். நிறைய அடைஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். அப்படியே உருண்டையாக போடுறேன் பாரு. நல்லா வேகணும். இந்த மாதிரி உருண்டையாகவும் போட்டுக்கலாம். தட்டியும் போட்டுக்கலாம். இது திருப்பி போட இது திருப்பி இது அப்படி உருண்டையாக போட்டிங்கன்னா அடுப்பு விசையாக அரிக்கக்கூடாது. கணக்காக எரியணும். அடுப்பு விசையாக அரித்தா மேலே கறி போயிடும், உள்ளே வேவாது. இப்போ எல்லாம் வந்துக்கு. கணக்காக வச்சோம்னா எல்லாம் வந்துக்கு. நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். தம்பி சரி சாப்பிட்டு பாருங்கடா. சாப்பிட்டு பாரு பாப்பா. நல்லா வெந்து நல்லா நுரை அடங்கணும். கண்ணே ஐயா நுரை அடங்கிடுச்சு. எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுக்கலாம். வாழைப்பூ கோலா ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்கண்ணே. சரிம்மா. வாழைப்பூ கூட நல்லா சூப்பராக இருக்குதுமா. சூப்பராக இருக்குதா? வாழைப்பூ கோலா சூப்பராக இருக்குதா? சரி கோலா சூப்பராக இருக்குது. வாழைப்பூ கோலா நான் சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வாழைப்பூ கோலா பார்க்கும்போது நாட்டு எச்சு ஊறுது. நான் சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். வாழைப்பூ கோலா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. உடம்புக்கு நம்ம நல்லது. வாழைப்பூ கிடைக்காததெல்லாம் எங்கேயும் இல்லை. இப்போல்லாம் எல்லா பக்கமும் மார்க்கெட்டில் இருக்குது, மளிகை கடையில் இருக்குது. இது கிடைக்காத பொருள் இல்லை.
வாங்கி இந்த மாதிரி சாப்பிடுங்க. வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.